அன்பான உறவுகளுக்கு வணக்கங்க. சின்ன மருமகள ஐஸ்வர்யாவுக்கு தேள் கொட்டிருச்சா, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாங்களா, போயிட்டு பார்த்தா, பயங்கரமா ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. உயிரு துடிச்சுக்கிட்டு இருக்கு. என்னென்னமோ பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சாமியாட போய் கூட்டு வராங்க. அவங்க வந்து என்னன்னு தொட்டு பார்க்குறாங்க. நல்லா இதா இருக்கு. நாட்டு மருந்து கொஞ்சம் அப்படியே வைக்கலாம்னு மேல தடவி விடுறாங்க. அதுக்கப்புறம் விபூதி போடுறாங்க. சாமி வந்து "கண்டிப்பா பொழச்சிருவாயா! நீ கவலைப்படாத" அப்படின்னு சேதுகிட்ட சொல்றாங்க. எல்லாரும் துடிச்சு போறாங்க. ஆன்னு அழுகுறாங்களா, ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு 8 மணி நேரம் கழிச்சு சொல்லலாங்கிறாங்க. அதே மாரி கண்ணு முழிச்சிருதுங்க. பொழச்சிருது இந்த புள்ள. அப்பாடா! அப்படின்னு சொல்லி அப்பதாங்க சேதுக்கே உயிர் வருது. கடவுளுக்கு நன்றி சொல்றாங்க. "அப்பா பெரிய மந்த கருப்பு காப்பாத்திட்டியேப்பா" அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க அவன் உயிர் போற நேரத்துல உண்மைய சொல்லிட்டு போவான்னு பார்த்தா, எல்லா உண்மையும் சொல்லாமலே நல்லா உயிர் பொழைச்சிருது. ஆனா, இப்ப சேதுக்கு ஐஸ்வர்யா மேல நல்ல மதிப்பெண் வந்துருதுங்க. நல்ல ஒரு ஒரு பாசமா நெனைக்க ஆரம்பிச்சுடுறாங்க. ஆஸ்பத்திரில இருந்துட்டு பார்த்து பார்த்து செய்றாரு. அப்படி பண்றாரு, இப்படி பண்றாரு. அப்படி பார்த்தா அவ்ளோ இது பண்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க. வீட்டுக்கு வந்துடுறாங்க. சித்ராவும், ஈஸ்வரியும் "சேது பாத்தியாயா? என் புள்ள உன் மேல எவ்வளோ உயிரா இருக்கிறா. நீ தான்யா கண்டுக்க மாட்டேங்கிற" அப்படின்னு சொல்ல, அ அ சின்னம்மா அப்பலாம் இல்ல சின்னம்மா. ஐஸ்வர்யா மேல எனக்கு அன்பு, பாசம்லாம் இருக்கு சின்னம்மா. ஆனா, அது என்னமோ மனைவிய மட்டும் ஏத்துக்க முடியல சின்னம்மா. ஏன்யா? அவ உன் மேல உயிரா தானே இருக்கிறா. உன்னை உன்னை உன் மேல ஒரு அசிங்கத்த உங்க அப்பாவுக்கு ஏற்படுத்திட்டு போன அந்த தமிழ்ச்செல்வியே நெனச்சுட்டு இருப்ப. உனக்கா உயிர் இருக்கா? உன் புள்ளைக்கா உயிரே விடுற அளவுக்கு பண்ணிட்டா. அவ உனக்கு வேணாமா? அவ உனக்கு முக்கியம் இல்லையா? அவ ஆசையா இருக்க வேணாமா? அப்படின்னு அடிக்கிட்டே போக, சரி, சரி விடுங்க சின்னம்மா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிர்றாங்க. இப்படியே நாளுக்கு நாளு அந்த பிள்ளை கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிருது. ஓயாம பார்த்தீங்கன்னா, ஏத்தி ஏத்தி விடுதுங்க. அப்படிப்பா, இப்படிப்பா, இங்கேயும் கருப்பு, மலரு எல்லாருமே நல்லவ, நல்லவ, ஐஸ்வர்யா நல்லவ, நல்லவன்றாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஐஸ்வர்யா மேல இவருக்கே ஒரு நெனப்பு வர ஆரம்பிக்குது. ஏன்னா தமிழ்ச்செல்வி தான் மொறச்சுட்டு போறால்ல. காதல் இல்லாட்டி கனிவாவது பேசணும். சரி ஒரு மரியாதையாவது பேசணும். "என்ன? எதுக்கு?" அப்படின்னு சிடுசிடுன்னே விழுகுதா அந்த தமிழ்ச்செல்வி. தமிழ்ச்செல்வி கொஞ்சமாவது இறங்கி வரணும். நம்மளுக்கு பிரசவம் பார்த்தது அவரு தான். அந்த டிரைவர் கிட்ட இருந்து காப்பாத்துனது சேது தான். இப்படிங்கிற ஒரு நெனப்பு இருந்துச்சுன்னா, கொஞ்சமாவது தன்மையா பேசணுங்க. ஒரு பொம்பள பிள்ள ரொம்பவும் அதுங்கக்கூடாதுங்க. ஆனாலும் தன்மானம் உள்ள சிங்கம் தான். இதுவரைக்கும் தமிழ்ச்செல்விய நான் குறை சொன்னதுல தான். இப்ப கை மீறி போறான் பாத்தீங்களாங்க. புருஷன நம்ம கைக்குள்ள வச்சுக்கணும். சரி விடுங்க. கதைக்கு காலுண்டா இப்ப இந்த பிள்ளை 2 பொண்டாட்டிங்கிற கதைக்கு கொண்டாராய்ங்க. ஆனா சேதுபதிய பொறுத்தவரைக்கும் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்திங்க. ஒருத்திய தவிர மனசளவு கூட நெனைக்கலங்க. ஆனா இப்ப நெனைக்க வச்சுப்புட்டாய்ங்க. ஆனா விடாதுங்க தெய்வம். இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஐஸ்வர்யா மேல கொஞ்சம் கொஞ்சமா கருணை வருது. இதுக்கெல்லாம் காரணம் இந்த கருப்பு தாங்க. நல்ல பிள்ள மாறிருச்சு அப்படிங்கிறாங்க. மலரும் அதே மாரி தான். ஐஸ்வர்யா ரொம்ப நல்ல பிள்ள. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த பிள்ள அ அதான் பேம்பர்ஸ் மாட்டுறதும், குளிச்சு விடுறதும், அத விட உயிர காப்பாத்திட்டால்ல. இன்னைக்கு நம்ம புள்ள உயிரோட இருக்கு அப்படின்னா, அதுக்கு காரணமே நம்ம ஐஸ்வர்யா அப்படின்னு ஈஸ்வரியும், சித்ராவும் சொல்லி, சொல்லி, சொல்லி மனசுல உரம் பாய்ஞ்சிருது. நல்லா வந்துருது. வந்ததுக்கப்புறம் ஐஸ்வர்யாவுக்கு பார்த்தீங்கன்னா, "உனக்கு என்ன வேணும் கேளு. உனக்கு என்ன வேணாலும் தர்றேன்." அப்படின்னு கேட்க, "எனக்கு ஒண்ணும் வேணாம் மாமா. உங்க அன்பு மட்டும் போதும் மாமா." அப்படின்னு இங்க சொன்னா, அங்க சித்ராவும், ஈஸ்வரியும், "அடி பாவி! எவ்வளவு மனசார கேட்கிறேன். இப்ப மட்டும் அவ என்ன கேட்டாலும் குடுத்துருப்பானே. இந்நேரம் நம்மளா இருந்திருந்தா ஒரு ரூ. 5,00,00,000 பணம், ஒரு தியேட்டரு, ஒரு பேட்டரி எல்லாத்தையும் கேட்டிருப்பேனே. ஒரு ஃபேக்டரியாவது வாங்கியிருக்கலாமே. ஐயோ! ஒண்ணும் வேணாங்கிறாளே. அம்ப வச்சுக்கிட்டு போயிட்டு என்ன பண்றது? கடையில குடுத்து ஜாமான் வாங்க முடியுமா என்ன? அன்பு மட்டும் போதுமாமே. அன்பு அப்படி இது நொந்துக்க, அவளுக்கு என்ன தேவையோ அதத்தானங்க கேட்பா. அவளுக்கு எல்லாமே இருக்கு அவ ஆயப்பன் வீட்ல. இப்போதைக்கு இளமை பசி என்னமோ சொல்லுவாங்கல்ல, வயித்து பசி நீ இருக்கிறத திங்கிற. எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஒரு படத்துல. அந்த மாரி ஐஸ்வர்யாவுக்கு அவன் தேவை இப்போதைக்கு. இல்லன்னா அது உயிர விட்டுரும் போல இருக்கு. அந்த அளவுக்கு மாமா, மாமா, மாமா அப்படின்னு வாலி படத்துல ஆ அப்படிம்பாங்கல்ல, அந்த அளவுக்கு விரக தாபத்துல இருந்துட்டு இருக்கா. நீ மட்டும் போதுமாமாங்கல்ல, இல்ல, இல்ல ஐஸ்வர்யா. தமிழ்ன்னு வருதுங்க. இல்ல ஐஸ்வர்யா, உனக்கு கண்டிப்பா நான் தனியா ஏதாவது இரு நாளைக்கு உனக்கு வைர நெக்லஸ் வாங்கி தரேன் அப்படிங்கல, மாமா அப்படிங்கிறாங்க. அ என்னய்யா ஐஸ்வர்யாவுக்கு வைர நெக்லஸா? பாத்தியா நான் சொன்னேன்ல சேது கண்டிப்பா வாங்கி தருவான்ட்டு. கடைக்கு போயில நாங்களும் வரட்டுமா? அ என்ன ஆன்ட்டி நீங்க எதுக்கு? பாத்தியாம்மா கழட்டி விடுறா அப்படிங்கல, சரி விடு கூட வந்தா எங்களுக்கு ஒண்ணு கிடைக்குமேன்னு பார்த்தோம். சின்னம்மா வாங்க வாங்கி தர்றேன் அப்படிங்கிறாரு. இல்ல, இல்ல நாங்க ஆன்ட்டிக்கு நாங்களே வாங்கிட்டு வந்து தர்றேன். பாவி, பாவி! உன்னைய போய் நான் இந்த வீட்ல சேர்த்து வச்சேன் பாரு. சரிம்மா நீயே வாங்கிட்டு வந்து குடு அப்படிங்கிறாங்க. அதே மாரி கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு வைர நெக்லஸு சித்ராவுக்கும், ஈஸ்வரிக்கும், மலருக்கும் எல்லாருக்கும் வாங்குறாரு. காசு பாருங்களேன். கதைக்கு தானே. காசு எவ்வளவு கொட்டி கிடக்குது அவகிட்ட. வாங்கியா குடுக்க முடியாது? வாங்கிக்கிட்டு பட்டு புடவ, பூவு, அல்வா எல்லாம் வாங்கிட்டு வர்றாங்க. எல்லாம் பாசத்த பொழிய தள்ள, தள்ள இவருக்கு ரொம்ப ஒரு பாசம் வந்துருதுங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இங்க சித்ராவும், ஈஸ்வரியும் நல்லா அலங்கரிச்சு பண்ணி வச்சிருக்கு ரூம்ப. ஏன்னா தமிழுக்கு முடிவா அழுத்தம் திருத்தமா சொல்லிருது. அவனுக்கு எனக்கும்
வாழ்க்கையில ஒண்ணும் இல்லன்ட்டு, அதனால இவங்க ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்றாங்க. சேதுவும் ஐஸ்வர்யாவும் எல்லாரும் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம், "என்னாச்சு? ஏன் ரூம் இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க?" அப்படின்னு சேது கேட்க, "என்னப்பா உன் புள்ள இன்னைக்கு உயிரோட இருக்க காரணமே ஐஸ்வர்யா தானே! அவ கூட" அப்படிங்கையில பார்க்குறாரு. சரி இந்தாங்க அப்படின்னு ஆளாள் குடுக்குறாரு. இன்னமும் எட்டம் குடுக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு நெனைக்குதுங்க ஈசு. மலருக்கு ஒரு நெக்லஸு, எல்லாருக்கும் ஒரு நெக்லஸு. மோகனாக்கும் என்னப்பா ஒண்ணும் இல்ல, என் புள்ள உயிர காப்பாத்திருக்குல்ல, அந்த இத நான் சந்தோஷத்துல எல்லாத்துக்கும் நான் குடுக்குறேன். இதெல்லாம் விலை மதிக்கக்கூடியது. ஆனா என் புள்ளையோட உயிரு விலையே மதிக்கக்கூடாத, முடியாத ஒரு பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தையே காப்பாத்திருக்குது ஐஸ்வர்யா. உனக்காகத்தான் ஐஸ்வர்யா அப்படிங்கிறாங்க. உனக்கு வளையல் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா அப்படிங்கையில கைய நீட்டுது. வளையல மாட்டி விடுறாங்க. மோதிரம் வாங்கிட்டு வந்து குடுக்குறாரு. விரல நீட்டுறாங்க. கருப்பு மலருமே சந்தோஷப்படுதுங்க. அதுக்கப்புறம் இப்ப என்ன பண்ணலாம் அப்படிங்கையில, ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு "பாவம்ப்பா ஐஸ்வர்யா" அப்படிங்கிறாங்க. "இல்ல சின்னம்மா, எனக்கு அது மட்டும் மனசு வரல" அப்படிங்கிறாரு. "பாவி, பாவி" அப்படின்ட்டு என்ன பண்றாங்க, "சரிப்பா, நீங்க போய் படுத்துக்கங்க. ஏன் ஐசு வாடி" அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. சேது உள்ளார அனுப்பிட்டு, "இங்க பார், இந்தா பால கொண்டு போ குடு" அப்படின்ட்டு அதுல கொஞ்சம் இத கலந்து விட்டுறாங்க. "என்ன ஆன்ட்டி இது?" அப்படிங்கிறாங்க. ஒரு வைர நெக்லஸ்க்கு என்ன கூட்டி போ மாட்டேன்ல, உனக்கு போய் நான் சொல்றேன் பாரு. ஆன்ட்டி, ஆன்ட்டி உங்களுக்கு தான் வாங்கிட்டு வந்துட்டேன்ல, இங்க பாருங்க. எனக்கு சரிக்கு சமமா உங்களுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படியாடி? ஆமா. இது 12,00,000 உங்களுக்கு 12,00,000 அப்புறம் எனக்கு மட்டும் ஏன் 10,00,000 இல்ல இதான் இருந்துச்சு. அடுத்த வாட்டி உனக்கு 2,00,000க்கு ஏதாவது வாங்கி தரேன். ஐஸ்வர்யனா ஐஸ்வர்யா தான். அம்மா, அம்மா சீக்கிரம் அத போடுமா அப்படிங்கையில பால்ல கலந்து விடுறாங்க. இங்க பார் இது கொஞ்சம் அப்படியே மயக்கமா வரும். தன்ன மறந்துருவான். அப்படியே நெனப்பு வந்தாலும் அவன் பொண்டாட்டி நெனப்பே வந்தாலும் பரவால்ல. உன்னைய அணைச்சுக்கிட்டா ஓகே தானே? பரவால்ல ஆன்டி. அவர் யார நெனச்சுக்கிட்டாலும் சரி, என்ன அணைச்சா போதும். அடி பாவி! இதத்தான் சொல்லுவாய்ங்களா, அவள நெனச்சு உரல இடிச்ச கதைன்னு சொல்லுவாய்ங்க. அந்த மாரி தான் இப்ப பால கொண்டு போக சேது படுத்துடுறாரு. படுக்கையில, "மாமா பாலு" அப்படிங்கிறாங்க. "ஓ! இந்தா கொண்டா" அப்படி சொல்லி வாங்கி குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு, "இந்தா நீயும் குடி." "நான் குடிச்சுட்டேன் மாமா." இப்ப குடிச்சா நான் மாட்டிக்குவேன். நானும் தூங்கிருவேன்." அப்படிங்கிற மாரி தூங்குறேன்ல. போதும். ஒரு ஆளு விவரமா இருக்கணும்ல அப்படின்னு இந்த பிள்ளை குடிக்கல. இவரு குடிச்சு முடிச்சுட்டு, "சரி ஐஸ்வர்யா நீ படுத்துக்கோ" அப்படிங்கையில பூவ முன்னாடி எடுத்து விடுது. அப்படியே சேலையெல்லாம் அப்படியே ஒதுக்கி வைக்குது ஒரு மாதிரியா. "சரி ஐஸ்வர்யா படு." குழந்தைய லைட்டா நோண்டி விடுது. இவன் தூங்கிருவானோ அப்படின்ட்டு, எப்படி இவன எழுப்புறது அப்படின்னு நோண்டி விட்டோனே, குழந்தை ஏன்னு அழுக. அப்படியே எந்திரிக்கிறாரு. "என்னாச்சு? என்னாச்சு?" 2 பேரும் எந்திரிக்குதுங்க. "என்னாச்சும்மா? என்னாச்சு? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே முட்டிக்கிறாங்க. முட்டையில அப்படியே முந்தானை கீழ விழுக, அப்படியே தூக்கி வாரி போடுது. சேது அத பார்க்குறாரு. பார்த்தோனே, ச்சே! அப்படின்னு கண்ணு அவங்களுக்கு உள்ளுக்க போயிருக்க அந்த இது அவர ஒரு மாரி தடுமாற வைக்குதுங்க. இவர் பார்க்குறத ஐஸ்வர்யா பார்க்குது. ஆஹா! மாமா வேலை செய்யும் போல இருக்கே! ஆன்டி வ ம பாக்க பாலுல குடுத்தது அப்படின்னு நினைக்க, குழந்தைய 2 பேரும் கொஞ்சுறாங்க. இப்படியே பண்ணிட்டு இந்த புள்ள எடுத்து மூடாமயே இருக்கு. இவரு மத்த நேரமா இந்த நேரம், "ஏய்! எடுத்து முந்தானைய போடு" அப்படின்னு இருப்பாரு இல்லையா? ஆனா இது ஒண்ணுமே சொல்ல முடியல. அந்த குழந்தைய பார்த்துட்டு மறுபடியும் ஐஸ்வர்யா நிமிர்றாரு. மறுபடியும் பார்க்க, ச்சே! 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 அழிச்சுட்டாருங்க. இவரு தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா? அதனால திரும்பிக்கிறாரு. ஆனா அவரு நல்ல மனுஷங்க. உள்ளுக்குள்ள போயிருக்கானே ஒருத்தன், கேவலமான கேடு கெட்டவன் போட்டிருக்காளே அவ பால்ல. அது மறுபடி திரும்ப திரும்ப சொல்லுது. இந்த புள்ள அப்படியே இங்கிட்டு திரும்பி படுத்திருக்கு. என்ன அங்கிட்டு திரும்பி படுத்திருக்கா? அப்படின்னு பார்க்க, தமிழ் படுத்திருக்க மாரியே நினைப்பு வருதுங்க. "ஏய் இங்கிட்டு திரும்பு. ஏன் அங்கிட்டு இருக்க?" அப்படின்னு தோள்றல கைய வச்சு திருப்ப, அப்படியே திரும்புது ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா பார்த்தோன்னே அப்படியே ஒரு மாரியா பார்க்குறாரு. தமிழா? தமிழ் தானே?" அப்படிங்கிற, ஆமாமாம்மா" அப்படி சொல்ல, அப்படியே நெத்தியிலருந்து தொடுறாரு. ச்சே! ச்சே! அப்படின்னு திரும்பிர்றாரு. கொஞ்சம் நெஞ்சம் அப்படியே உணர்வு வருது. ஐஸ்வர்யாங்கிற உணர்வு. மறுபடியும் படுத்துடுறாரு. மறுபடியும் திரும்ப, "நீ பார்த்து தாண்டி ஆகணும்" அப்படின்னு நெனைக்க, ஆனா என்ன பண்றாங்க, இங்கிட்டு திரும்புறாரு. எந்திரிச்சு அப்படியே சுத்தி வந்து இந்த பிள்ளை இங்கிட்டு வந்து படுக்குது. நெருக்கிக்கிட்டு, "ஏய் தமிழு இங்க என்ன வந்திருக்க? போ பாப்பாட்ட போய் படு." "என்னம்மாம்மா இந்த தமிழ்ச்செல்வி உங்களுக்கு பிடிக்கலையா? எப்புட்ரி பிடிக்காம போகும்? நீ தான் என் ஆசை பொண்டாட்டி." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நெத்தியோட முத்தம் குடுக்குறாரு. நெத்திய புடிக்க, கன்னத்த புடிக்க, கட்டி அணைக்க, அப்படித்தான் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஐஸ்வர்யாவுக்கு. அப்படியே கொஞ்சம் தள்ளி குழந்தைய தள்ளி போட்டு நெருக்கி இங்கிட்டு ஃப்ரீயா படுத்துக்கிறாங்க. இங்க ஐஸ்வர்யா கீழ படுத்திருக்காங்க. அவரு சேது அப்படியே மேல ஏறி, அப்படியே கன்னத்துலருந்து, நெத்தியிலருந்து கைய வச்சு தன்னோட இதழ கொண்டோய் இதழ பொருத்த போனா, கும்முன்னு ஒண்ணு வருது பாருங்க. ஆ! அப்படின்னு எந்திரிக்கிறாங்க பாருங்க. எந்திரிச்சுட்டு மாமா என்ன மாமா? என்ன? அப்படிங்கையில மந்த கருப்பு தாங்க வந்துடுறாங்க. பளார் பளார்ன்னு கன்னத்துல குடுக்குறாரு பாருங்க. சப்பு சப்புன்னு ஆடி போகுது ஐஸ்வர்யா. "ஏய்! யார ஏமாத்தடி என் வீட்டுக்குள்ள வந்திருக்க? உன்ன பத்தி எல்லாம் எனக்கு தெரியும்டி. என்கிட்டயே வந்து பண்றியான்னு" சொல்லி சும்மா சும்மா சூரசம்ஹாரம் பண்ணி வச்சுருது. ஐயோ! அம்மா ஆள விடுங்கன்னு அலறி அடிச்சு ஓடிருது. அப்பா! அப்படின்னு உட்கார்றாரு. "என்னடி என்னடி என்னடி ஆச்சு? மாமா என்னைய அடிச்சுட்டாரு, மாமா என்னைய அடிச்சுட்டாரு" அப்படிங்கையில எல்லாரும் எந்திரிச்சு வந்துடுறாங்க. "ஏய்யா! பிள்ளைய ஏய்யா அடிச்ச?" அப்படிங்கையில சேது வந்து,
நான் எப்ப அடிச்சேன்? நான் அடிக்கல. எப்ப ஐஸ்வர்யா நான் அடிச்சேன்? அப்படின்னு சொல்லிட்டாப்புல மயங்கிர்றாரு. உள்ளுக்க போனது நல்ல போதையில இருக்கு. படுத்துடுறாரு. தூங்கிக்கிட்டு இருக்காங்க. "என்ன ஐஸ்வர்யா? தூங்குற, நீ அடிச்சாங்கிற, ஒண்ணும் புரியல." ஐயோ! அவரு இப்பதான் சொன்னார்ல. இப்ப முழிச்சு தான் இருந்தாரு. "மாமா, மாமா, ஏய் நம்ம குடுத்தது வேலை செய்யுதுடி" அப்படிங்கிறாங்க. "எங்க வேலை செஞ்சுச்சு?" "அடிச்சு புட்டாரு என்ன, இங்க பாரு கன்னத்தெல்லாம்" அப்படின்னு சொல்லிட்டு, ஆசை தோசை அப்பள வடம் போட போனில்ல, அப்பளமா நொறுங்கிருச்சா? அப்படியே வெறி வந்து பெரிய மந்த கருப்பு மாரியே இருந்துச்சு ஆன்ட்டி அப்படின்னோனே, அம்மா ஒருவேளை கருப்பு தான் வந்திருக்குமோ? மலரும் கருப்பும் பாக்குறாங்க. அப்ப கருப்புக்கு இஷ்டம் இல்ல. இவங்க ஐஸ்வர்யா நடிக்கிறா. இவ நல்லவ இல்ல போல இருக்கே. ஏதோ நடிக்கிறா போல இருக்கே. இது சரிப்பட்டு வராதுன்னு முடிவு பண்றாங்க. ஃப்ரெண்ட் இப்படி போனா நல்லா தானே இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க பொண்ணான கையில ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க அன்பு உறவுகளே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.